தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறப்போகும் மீனராசி அன்பர்களே. பொதுவாக இந்த மீனராசிக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம். அதுவும் இந்த பிப்ரவரி மாதத்தில் யோக பலன்கள் நிறைய இருக்குது. அது ஒன்றா சொல்கிறேன். அதில் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு முக்கியமான விஷயம். வீடு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், தொழிலில் இருக்கக்கூடிய போட்டிகளை எப்படி வெல்வது, இதில் ஒரு சில விஷயங்கள் அதிகப்படுத்தணும், ஒரு சில விஷயத்தை விட்டு விலகி நிற்கணும். அதெல்லாம் தெளிவாக பேச போகிறேன். அதற்கு முன்னாடி அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் செஞ்சீங்கன்னா வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், விளக்கங்கள் கொடுக்கப்படும். ஃபஸ்ட்டு இந்த விஷயத்துக்கு நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா, வீடு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வு. என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்துல அதிபதி இத்தனை நாளாக நீச்சம் பெற்றிருந்தார், வடு குறைந்திருந்தார். கையிருப்பு பணம், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தள்ளி போயிட்டே இருந்துருது. இதற்கு யோக பலனாக உங்கள் ராசியில் உச்சமட்ட சுக்கிரன் இருக்குது. அப்போ தன வருவாய் அதிகரிக்க சூழ்நிலை. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணங்கள், வர வேண்டிய பணங்கள், பணம் சம்மந்தப்பட்ட ரோலிங் நடக்கப் போகுது. குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய கால சூழ்நிலை. இப்போ எடுக்கிற முடிவுகள் ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு நல்ல நிலையாக இருக்கிற கால சூழ்நிலை இருக்குது. மன இறுக்கம் ரொம்ப நாளாக இருந்தது இந்த ராசிக்கு. குடும்ப சம்மந்தப்பட்டது முடிவுகள். ஏன்னா ராகுவோட தாக்கம் இருந்தது. இப்போ சுக்கிரன் இருக்கிறனால அந்த ராகுவின் தாக்கம் குறைந்து ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி நடக்கப் போகிறது. ஆக மொத்தம் ஒரு ஹாப்பியான நியூஸ். உங்கள் ராசியிலே சுக்கிர பகவான் வரும்பொழுது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு நினச்சி சந்தோஷப்பட போகிறீங்க. சரி, ரைட். இப்போ வீடு, இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம். உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி 12ல் பயணிக்கிறார், கூட 6ஆம் அதிபதி. அப்போ வீடு சம்மந்தப்பட்டது, இடம் சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருங்க. இதில் வீட்டுக்கு லோன் வாங்கலாமா அப்படின்னா, லோன் சம்மந்தப்பட்டது இப்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னும் சில மாதங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து, தசாபுத்தி பார்த்து தான் ஃபைனலைஸ் பண்ணணும். கோச்சார ரீதியாக அனுகிரகம் இல்லை. சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிற மாதிரி காட்டுது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜாதகம் பார்த்துட்டு பெட்ரு. இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, வீடு சேல்ஸ் பண்ணால் ரேட்டு வருமானு டவுட் வரும். அதையும் ஒரு சில பரிகாரங்கள் பண்ணி தான் பூஸ்டப் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு. அப்போ சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட கவனமாக இருக்க வேண்டிய கால சூழ்நிலை வந்திருக்குங்க. ரைட். இப்போ வேலை, 6ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சிருக்கார், 6ஆம் வீட்டையும் பார்க்குறார். இப்போ வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல எதிரிகள் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், சின்ன தொந்தரவுகள் வரும். புதுசாக ஒன்று கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. புது முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வைக்க வேண்டியது. தெரியாத விஷயங்கள்லாம் இப்போ விட்டு விலகி நிற்கிறது முக்கியம். ஒரு சில ராசிகளில் விலகி நிற்க சொல்லுவேன். இப்போ முக்கியமானது புதுசாக ஒன்று தெரியலை, இப்போ எடுக்கலாமா, பண விரயம் ஏற்பட காலகட்டமாக இருக்கிறனால ரிஸ்க் எடுக்கிறதுல கொஞ்சம் கவனம். அது சில மாதங்கள் கழித்து மாறும், அப்போ பார்த்துக்கலாம். இப்போ இல்லை, உங்களுக்கு ஒரு ஆலோசனைக்காக ஒரு தெரிஞ்ச அந்த துறை சார்ந்த ஒரு எக்ஸ்பர்ட்டிட்ட டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அப்புறம் முடிவெடுப்பதில் ஒரு வளர்ச்சி, ஒரு வெற்றி உண்டு. குறிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட துறையினர் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. நிர்வாகத்துறையில் இருக்கிறவங்க, ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கேன் சார், நான் தான் சைனிங் அத்தாரிட்டி, சைன் பண்ணலாமா வேணாமான்னு தெரியல, அவங்க கவனம். ரைட். இந்த நேரத்தில் வேலை சம்மந்தப்பட்டதில் கவனம். ரைட். அப்படியே தொழிலுக்கு போவோம். உங்கள் 10ஆம் அதிபதி நீச்ச பங்கம், அதாவது வக்ரம் பெற்றது நிவர்த்தி ஆகிறது. இப்போ தொழில் சம்மந்தப்பட்டதில் விருத்தி அடையும் நேரை. உங்களை பற்றி பாப்புலர் ஆகக்கூடிய அம்சம் வந்தாச்சு. உங்களை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. பர்பஸாகவே நீங்கள் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய யோகம் வந்திருக்கு. ஏன்னா 11-12 ஆல்ரெடி தொடர்பு. இப்போ குரு நல்ல நிலைக்கு வந்ததுனால இப்போ இருக்கிற கைப்பொருள் இதை இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுற சூழ்நிலை உண்டு. உங்களுக்கு புது வேலையாட்கள் எடுக்கிறது, இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட டிஜிட்டல் சம்மந்தப்பட்டதில் இன்வால்வ் ஆகக்கூடிய துறை வருகிறது. ஆக மொத்தம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் சூப்பர். இந்த நேரத்தில் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா, கூட்டுக்கு வரலாமா, இல்லை தனித்து பண்ணலாமா, இல்லை ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாற்றி வைக்கலாமா, இப்படிலாம் பல கேள்விகள் வரும். ஒரு சிலர் வீட்டிலே வச்சு பண்ணலாமா வரும். இது உங்கள் லக்ன அம்சத்தையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறனால இது பொதுவாக ஆக மொத்தம் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லிடலாம். எந்த வகையில் பண்ணணும் இதெல்லாம் மற்ற ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். ஆக மொத்தம் இது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. மாணவர்களுக்கு உங்கள் 4ஆம் அதிபதி 12ல் இருக்கிறனால கொஞ்சம் என்ன சொன்னால், இரவு நேர படிப்பு கொஞ்சம் கவனமாக இருங்க. இரவு பெஸ்ட்டு எக்ஸாம் அப்படின்னா பகல் நேரத்தில் எழுந்திரிச்சு படிச்சுக்கலாம். இரவு நேரத்தில் படிக்கும் பொழுது தூக்கங்கள் வந்துடலாம், மைண்டில் புரியாமல் இருக்கிற கால சூழ்நிலை. எனக்கு சனி பகவான் வேறு இருக்குது. அதனால் பகல் நேரத்தில் எழுந்திரிச்சு படிக்கிற ஹேபிட் வேணும். இல்லைன்னா பெஸ்ட் ஐடியா ஹாஸ்டல் தங்கி படிச்சுக்கோங்க. இப்போ 10th +2 எக்ஸாம் படிக்கிறவங்க, இப்போ வீட்டில் இருந்து படிக்க முடியல, கொஞ்சம் சூழ்நிலை சரியாக ஒத்துவலைன்னா இந்த 2 மாதத்துக்கு டெம்பரவரியாக ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் படிக்கிற அம்சம் உண்டு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் தேவை, அவ்வளோதான். இந்த கால சூழ்நிலையுடைய எக்ஸ்ட்ரா கைடன்ஸ், எக்ஸ்ட்ரா கோச்சிங், குறிப்பாக மேக்ஸ் சம்மந்தப்பட்டதுலேயும் ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டதும் கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டிய கால சூழ்நிலை இந்த
மீன ராசிக்காரங்களுக்கு. ரைட். இப்போ அரசியல், சினிமா துறையினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சினிமா துறையில் வளர்ச்சி, அரசியலில் ஆதாயம், கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க அடுத்த படிநிலை உண்டு. வெளிநாடு சென்று வர வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஃபாரினில் இருக்கிறவங்க இந்தியா வந்து போகிறது, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. அப்போ ஒரு வளர்ச்சிகரமான சூழ்நிலை உண்டு. குலதெய்வ அனுகிரகம் உண்டு. இப்போ இந்த குலதெய்வ கோயிலில் வேண்டுதல் இருந்தால் அதை நிறைவேற்றிடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ முக்கியமானது 9ஆம் தேதி 2வது செவ்வாய் அவருக்கு சில காலம் நீச்சம் பெற்றிருந்தார். என்ன நடந்திருக்குன்னா, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை பல மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் நடந்திருக்கும். அதெல்லாம் தெளிவு பெற்று இப்பொழுது ஒரு நல் வாய்ப்பாக உங்களை புரிந்து கொள்ளும் நிலை வந்திருக்கு. உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு ஒரு தக்க பதிலை உங்கள் செயலில் காட்ட வேண்டியது, வாயில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் டெவலப் ஆகிறது தான் அவங்களுக்கு பதிலாக இருக்கும். எதிர்த்து பேசி ஒன்றும் பயன் இல்லை. அப்போ தொழில் ரீதியாக, குடும்ப ஒற்றுமை ரீதியாக, பிஸ்னஸ் ரீதியாக, குழந்தைகளாக படிப்பு ரீதியாக ஒரு டெவலப் ஆகி மற்றவங்களுக்கு ஒரு வாழ்ந்துட்டாங்க பாருங்கள், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் டெவலப் ஆகிட்டாங்கன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை இது. ஆக மொத்தம் இது ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், மாற்றுக்கருத்தே இல்லை. இப்போ 11ஆம் தேதி 12 வரும்போது என்னென்னா, உங்களுக்கு மூத்த உறவுகள் சம்மந்தப்பட்டதில் மனக்கசப்புகள் அந்த இருக்கு இல்லையா, அது திருப்பி கண்டினியூ ஆக வாய்ப்பு காட்டுது. அது மட்டும் கொஞ்சம் விலகி நின்றுருங்க. ஆக மொத்தம் இந்த மாதிரி ஒரு கலவையாக இருக்கும். அந்த கலவையில் 60% நல்வாய்ப்பாகும், 40% கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. ஏன்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு கவனமாக இருக்குன்னு சொல்லி ஆக வேண்டிய முக்கியத்துவம் உண்டு. ரைட். இப்போ கவர்மெண்ட் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, அரசு திட்டங்கள், அரசுலாம் கொஞ்சம் அடிக்கடி பார்த்துக்கங்க. உங்கள் தொழில் ரீதியாக பார்க்க வேண்டியது உண்டு. இப்போ பொதுவாகவே நீர்நிலைகள், பொதுவாக அந்த வீடு கட்டுறவங்க போர் போட்டால் தண்ணி வருமா, திருத்தம் பண்ணுறது, போர் கனெக்ஷன் கொடுக்குறது, ஆக தண்ணி வகையில் ஆதாயம், அது எப்படி உங்களுக்கு பொருந்துதுன்னு பார்த்துட்டு அதை வளர்ச்சிப்படுத்திக்காங்க. பொதுவாகவே இந்த நேரத்தில் இந்த மீனராசிக்காரங்க நிறைய விஷயங்களை கவனமாகவும் நிறைய விஷயங்களும் சக்ஸஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு. ரைட். 2-3 பாயிண்ட் முக்கியமான கேள்விகள் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போகிறேன். ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஹெல்த்தில் பார்த்திங்கன்னா, அந்த உடல் எடை அதிகரிக்கிறது, மனக்குழப்பம் இருக்கிறது, மன சம்மந்தப்பட்டது, அதுதான் இருக்குது. உடல் எடையை குறைக்க வேண்டிய காலகட்டம். மனசு சம்மந்தப்பட்ட ஒருநிலைப்படுத்தும் சூழ்நிலை உண்டு. இப்போ கணவன் மனைவியில் ஏற்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இப்போது சமரசமாக போகுது. நிறைய பேத்துக்கு திருமணத்துக்கே பார்த்திங்கன்னா ராகுகேது பரிகாரம் கொடுத்துருந்தேன். திருமண பிரிவு ஏற்பட்டவங்களுக்கு ராகுகேது பரிகாரங்கள் லக்ன ரீதியாக மாறணும், கோச்சார ரீதியாக கொடுத்தது. ஏன் அப்படின்னா, உங்கள் ராசியில் ராகும் 7ல் கேது மதனால சின்ன சின்ன டிஸ்பியூட் வந்துக்கிட்டே இருந்தது. எல்லாமே ஆரம்பித்து போயிட்டு கடைசியில் அதே இடத்துல நிற்கும். அதுக்கு சில காலம் நடந்திருக்கு. அதுக்காக தான் இவ்வளோ பரிகாரம் தேவைப்படுது. ரைட்டு. ஒரு பரிகாரம் இருக்குது, அதையும் சொல்லிவிட்டு ராசி எண்கள் சொல்லிவிட்டு நிறைவுபடுத்துகிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். முக்கியமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா, யாராவது இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்படும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரைட். இப்போ என்ன பரிகாரம் பண்ணால் இன்னும் வளர்ச்சியாக இருக்கும், இதில் குறிப்பாக பிரித்திங்கிரா வழிபாடு தேவைப்படுதுங்க. நல்லா பாருங்கள், பிரித்திங்கிரான ஒரு தெய்வம், அந்த தெய்வ வழிபாடு தான் இப்போ உங்களை வளர்ச்சி கொண்டு வரப்போகுது. வராகி அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இதிலிருந்து மீண்டு வரக்கூடியது, ஆனால் எதிரியை வெல்லக்கூடிய அம்சத்தை தான் கொடுக்குறேன். இந்த மாதம் தேவை பிரித்திங்கிரா, வராகி, இந்த அம்சம் உள்ள கோயிலுக்கு சென்று வாருங்கள். இது 2மே செட் ஆகலை அப்படின்னா அடுத்த டக்குன்னு நம்ம என்ன பண்ணுறது, பைரவர். 3 தெய்வமே ஒரு உதவிக்கு வர மாதிரி இந்த தெய்வங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள். அதாவது எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் ஈஸியாக அதை விளைக்கிடலாம். ரைட். இப்போ நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர், அப்புறம் 3ஆம் நம்பர். குறிப்பாக நீங்கள் இன்னொரு நம்பர் பயன்படுத்த ரொம்ப யோகமாக இருக்கும், அது 7ஆம் நம்பர். இதெல்லாம் யோகமாக இருக்கும். 1ஆம் நம்பர்லாம் இப்போ வேண்டாம், 1, 8 இதெல்லாம் இப்போ பயன்படுத்த வேண்டாம், தவிர்த்துருங்க. ரைட். வேறு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், விளக்கங்களை கொடுக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.